பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. அன்பானவர்களே, ஏசாயா 41 அதிகாரம் 12 வசனம் இப்படியாக சொல்லுகிறது: உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தினமும் நாம் ஒவ்வொருவரும் சந்தித்துக் கொண்டிருக்கிறதான 2 முக்கியமான விஷயங்களை குறித்து பரிசுத்த வேதாகம் நம்மோடு கூட பேசுகிறது. ஒன்று போராட்டம், 2வது யுத்தம். இந்த 2மே மனுஷர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தொடர்ந்து வருகிறதான ஒரு காரியங்களாக இருக்கிறது. பிசாசின் கிரியைகளோடு போராட்டங்கள் இருக்கிறது. அன்பானவர்களே, அநேக பிரச்சனைகளோடு மனுஷர்கள் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். எது எப்படியா இருந்தாலும் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, என் மகனே, என் மகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய், நீ யுத்தங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார். ஐயோ, இந்த போராட்டத்திலிருந்து நான் வெளியே வரப்போகிறேன், இந்த யுத்தத்திலிருந்து நான் எப்படி வெளியே வரப்போகிறேன், இந்த யுத்தம் எப்படி நான் முடிக்க போகிறேன், எப்படி எனக்கு ஜெயம் கிடைக்க போகிறது என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் கவலைப்பட்டு கொண்டிருப்போம். அன்பானவர்களே, சில நேரத்தில் நம்மோடு போராடுகிற பிசாசின் கிரியைகள் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற மனுஷர்கள் நம்முடைய கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அதாவது நம்மிடத்துல நல்லா பேசுகிற மாதிரியே இருக்கும், நம்மிடத்துல நன்றாக இருப்பாங்க, நம்மிடத்துல அன்பாக இருப்பது போல இருப்பார்கள். ஆனால் திரைமறைவிலே நமக்கு விரோதமான காரியங்களை மனுஷர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த போராட்டங்களும் யுத்தங்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு இந்த போராட்டத்தில், இந்த யுத்தத்தில் எனக்கு உதவி செய்கிறவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லி நீங்களும் நானும் சில நேரத்தில் கலங்குவது உண்டு. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் பொருள், அதாவது இல்லாத ஒரு பொருளாய் அவர்கள் மாறுவார்கள் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்களே, இதற்கு அநேக உதாரணங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே அன்பானவர்களே நாம் பார்க்க முடியும். அன்பானவர்களே, நாம் உதாரணமாக பார்க்கும்போது பல கட்டங்களிலே அவர்கள் வாழ்க்கையிலே போராட்டங்களையும் யுத்தங்களையும் அவர்கள் சந்தித்தார்கள். தாவீதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போராட்டங்களும் இருந்தது, யுத்தங்களும் இருந்தது. போராட்டம் யாரோட என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது சவுல் ராஜாவோட அவருக்கு பெரிய ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருந்தது. தன்னுடைய சொந்த மாமனாராகிய சவுல் ராஜாவோடு போராட்டங்கள் இருந்து கொண்டே இருந்தது. அவருடைய வாழ்க்கையிலே பாதி நாட்களை அவர் தன்னுடைய மாமனாருக்கு பயந்து ஓடுவதிலேயே அவர் செலவிட்டார். அன்பானவர்களே, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா பயங்கரமான யுத்தங்கள் அவர் அவ்வப்பொழுது எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவருடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் கோலியாத்தோடு மிகப்பெரிய ஒரு யுத்தம். கொஞ்சம் அது அஜாக்கிரதையா இருந்தாலும் அந்த கோலியாத் ஆள் அடையாளம் தெரியாமலே சிதைத்து விடுவான். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, பலவிதமான யுத்தங்களை தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்தார். அன்பானவர்களே, ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதுக்கு அன்பானவர்களே பிசாசின் போராட்டத்தில் இருந்தும் ஜெயத்தை கொடுத்தார். அதாவது சவுலுக்குள்ளே கர்த்தராலே விடப்பட்ட பொல்லாத ஆவி இருந்தது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அந்த பிசாசின் போராட்டத்தில் இருந்தும் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். எப்படியாக? சவுலை அன்பானவர்களே அவரே தற்கொலை செய்து கொண்டு மடிந்து போகும்படியான ஒரு சூழ்நிலை வந்தது. அன்பானவர்களே, அவரோடு கூட யுத்தம் பண்ணின கோலியாத் போன்றதான மனுஷர்கள் அவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லாமல் போனார்கள். அவரை அதாவது தேடியும் அவர்களை காண முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. எல்லாவற்றிலையும் கர்த்தர் தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களும் அன்பானவர்களே கிட்டத்தட்ட 400 வருஷங்களாக பல விதமான போராட்டங்களை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அன்பானவர்களே, அவர்கள் வாழ்க்கையிலே பல விதமான காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையில இருந்தது. அன்பானவர்களே, கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கின அந்த போராட்டங்களில் இருந்து கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போகிற வழியிலே பலவிதமான யுத்தங்களை அவர்கள் சந்தித்தார்கள். பல தேசங்களுடைய ராஜாக்களோடு யுத்தங்களை சந்தித்தார்கள். போராட்டத்திலிருந்தும் யுத்தத்திலிருந்தும் கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அதே கர்த்தர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என் மகனே, மகளே, கர்த்தர் சொல்லுகிறார்,
உனக்கு உன் போராட்டத்திலிருந்தும் உன் யுத்தத்திலிருந்தும் நான் நிச்சயமாக நான் ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை கொடுப்பேன். இது வரைக்கும் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருந்ததான பிசாசின் கிரியைகளை, உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி கொண்டிருந்த மனுஷர்களை நீங்கள் தேடினாலும் உங்கள் கண்களுக்கு அகப்படாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்காக ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரை போராடுகிற பிசாசின் கிரியைகள், உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற ஆண்டவரை மனுஷனுடைய ஆண்டவரை கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை போராட்டத்திலிருந்தும் யுத்தங்களிலிருந்து விடுதலையாக்கி உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இளைப்பாற பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.